ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டோட அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். கோல்டில் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு லாங் கன்சால்டேஷனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு நமக்கு வந்து 2416 அண்டு 0.497 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2287.596 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் நமக்கு வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஜோன்ஸ் கிடையாது பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும், அப் சைடோ இல்லை டவுன் சைடோ. ஓகேங்களா, நம்ம வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நமக்கு வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 2154.855 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாகவே நமக்கு வந்து கண்டினியூவாக பேரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே இது ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எது வரையும் போகும்னா நமக்கு வந்து இது ஆல் டைம் ஹையில் நமக்கு இருக்குது. ஆல் டைம் ஹையில் நமக்கு ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது மார்க்கெட். ஸோ நமக்கு வந்து எது வரை எவ்வளோ தூரம் வேணால் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. நியூ ஹை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் எடுத்தோம்னா அதே தான் 4 ஹவர் அண்டு வீக்லி அண்டு டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொன்ன மாதிரி க்ளீனாக கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா, சப்போர்ட்டும் பார்த்தா நல்ல ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து நெக்ஸ்ட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தா நமக்கு வந்து நிறைய என்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து சப்போர்ட்டை கூட கொஞ்சம் மார்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் இந்த இடத்துல கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வர மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஏரியாவாக தான் இந்த இடத்துல இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல இருக்கனால நான் வந்து அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் வந்து 4 ஹவர் சப்போர்ட்டே நமக்கு வந்து ஓகே தான். வீக்லி சப்போர்ட்டே வந்து ஓகே தான். அதை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நமக்கு வந்து ரேஞ்ச் தான். அதாவது ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தோன்னா இதான் நமக்கு வந்து ஒரு ஹை. நம்ம இதை வந்து 4 ஹவரோட ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எது வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இதோட ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஓகேலா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2364.880 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு வந்து 3400 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ பார்த்துக்கலாம். அதை நமக்கு மார்க்கெட் அந்த ரேஞ்சிட்ட போகும்போது நம்ம அதுக்கான ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதோட டார்கெட்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். சப்போர்ட்னு பார்த்தோன்னா இந்த சப்போர்ட்டே நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். அதாவது வீக்லி சப்போர்ட்டு அதை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம 4 ஹவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட் அந்த ரேஞ்சிட்ட தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன் மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. அதுவும் பார்த்தோன்னா இந்த கரண்ட்டு கேண்டில் 4 ஹவர் கேண்டில் பார்த்தோன்னா ஒரு விக் வேறு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி விக் இருக்க சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ட்ரேடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பை ட்ரேடு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 70 பிப் வந்து விக் வேறு கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் பையில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணிப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து லாங் விக் கொடுத்துருக்கு. அது எவ்வளோ பிப்புன்னு பார்த்தோன்னா 70 பிப்பு ரேஞ்சு. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுன்னா இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா அதாவது எந்த ஏரியாலனா 2297.213 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் ஒன்று ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த இடத்துல சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நானும் இந்த மிஸ்டேக் பண்ணேன். இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜெக்ஷன் கேண்டில், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், அது ப்ரீவியஸ் கேண்டலோட கையை கட் பண்ணுச்சு. ஸோ நானும் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஒரு பை என்ட்ரி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அதாவது மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக ஆனவட்டியும் நான் என்ன பண்ணிட்டேன்
4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட்டு கேண்டிலே பார்த்தோன்னா ஒரு 70 பிப் வந்து விக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணால் என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நம்ம எந்த மாதிரி இருந்தால் என்ட்ரி எடுக்கணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா எல்லா டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் இப்படி இருக்குது. இப்போ இதை சேம் சினாரியோ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் இப்படி இருக்குது. 4 ஹவர் டைம் ஃப்ரேம் இது வந்து பார்த்தோன்னா பீரிஷ் கேண்டில் வச்சுக்குவோம். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் இதே மாதிரி அந்த ரேஞ்சிலேருந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஈக்குவலாக ஃபார்மேஷன் ஆகுது. நம்ம இப்படி இந்த மாதிரி சினாரியோ, அதாவது இதை வந்து புல்லிஷ் கேண்டிலாக கூட வச்சுக்குவோம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை புல்லிஷ் கேண்டிலாக வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி 4 ஹவரில் சினாரியோ கொடுத்து நமக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா ஓகே, நம்ம வந்து எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் அந்த 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் நமக்கு புல்லிஷாக போகிறனால நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு, ரிவர்சல் எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு மீனிங். நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 ஹவர் கேண்டில் வந்து பார்த்தோன்னா க்ளோஸே ஆகலை. 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகாமலே லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு புல் பேக் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம். பார்த்தோன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே கூட நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி திரும்ப அதை என்ன பண்ணால் அதோட டிரெக்ஷனில் நமக்கு போயிட்டு அந்த விக்கை ஃபில் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நம்ம டிரெக்ஷன் என்ன பார்த்துட்டோம், செல். நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஹை, அடுத்த லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு. அதாவது டவுன் ட்ரெண்டில் நமக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு வந்து இங்கே பார்த்தோன்னா என்ன பண்ணோன்னா திரும்ப ஒரு லோயர் ஹையை வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுதுன்னா நமக்கு சேம் டைம் ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணல. ஃபஸ்ட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணுது. லோயர் டைம் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து பேக் டு த சப்போர்ட்டுக்கு திரும்ப நமக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஒரு புல் பேக் கொடுத்து திரும்ப 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேட் ஆகி செல் என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தோன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆக போகுது. என்ன பண்ணுவோம், 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி திரும்ப நமக்கு வந்து செல் என்ட்ரி கொடுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இப்போதைக்கு சினாரியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பை என்ட்ரி எடுக்கக்கூடாது. சேம் அதோட டிரெக்ஷன்லாம் நம்ம வந்து போகணும். அப்போ என்ன பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் செல்லிங்கான கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நமக்கு வந்து சினாரியோ எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் கொடுக்கணும். பேரிஷ் கேண்டிலுக்கு நம்ம வந்து கலர் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ரெட் கலர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை கட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, நம்ம வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தால் பை மட்டும்தான் பண்ண போகிறோம். அது சப்போர்ட்டில் பண்ண போகிறோம் பை என்ட்ரி. இதுவே நமக்கு வந்து செல் என்ட்ரினா ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் பண்ண போகிறோம். அது டவுன் ட்ரெண்டான்னு பார்த்துட்டு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ண போகிறோம். நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இங்கேருந்து சேம் டிரெக்ஷனில் நம்ம வந்து செல் என்ட்ரிட்டு போகிறோம். இப்படி பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். நம்ம ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து எப்போயுமே போகக்கூடாது. அப்படி போனோம்னா நமக்கு வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா குயிக்காகவே நமக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு சடனாகவே ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 30 மினிட்ஸ் போய்க்கலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த ஏரியாவில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வந்து ஹைன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2306.222 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு கண்டினியூவாக எங்கே வரையும் போனால் இதோட ப்ரீவியஸ் கைன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கை 2316.
4 to 6 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து கண்டினியூவாக மூவ் வரக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. எவ்வளோ பிப் ரேஞ்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 80 பிப்ஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எப்போ என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிச்சா நமக்கு வந்து ஒரு 100 பிப்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடும் பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறோன்னா ஒரு 580 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூவாக நமக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப நமக்கு வந்து கன்சால்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் செல் என்ட்ரி வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டோம். சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோம்னா நமக்கு வந்து கண்டினியூவாக மார்க்கெட் நம்ம மார்க் பண்ணியிருக்க 2291.213 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். மார்க்கெட் சப்போஸ் நமக்கு இப்போ எதாவது என்ட்ரிஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கான லெவல்ஸ் வந்து இதுதான். இல்லை நமக்கு வந்து என்ட்ரி எதுவும் கொடுக்கல, மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மார்னிங் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். மார்னிங் வந்து திரும்ப லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப என்ட்ரிஸுக்காக வெயிட் பண்ண போகிறோம். அதான் இப்போதைக்கு பிளானிங். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ட்ரி கொடுத்தா எடுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.